Hello guys, நம்ம Java beginner சீரீஸில் எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பார்த்த டாபிக்ஸை வச்சு 2 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சிடுறேன். You need to write a program that prints the number from 1 to 100 such that if a number is multiple of 3, you need to print fis instead of that number. If a number is a multiple of 5, you need to print bus instead of that number. If a number is multiple of both 3 and 5, you need to print fis bus instead of that number. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், அதில் வந்து 1 to 100 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் நம்ம எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. பிரிண்ட் பண்ணும் போது அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து 3ஆல் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா, இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னா, நம்ம அந்த நம்பர் 3க்கு அந்த நம்பருக்கு பதிலாக ஃபிஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணோம். ஓகே, அப்படி இல்லை 5ஆல் மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். இல்லை ரெண்டுமே 2 லைக் 3யும் 5 டிவைட் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஃபிஸ் பிஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ வாங்க அதுக்கான ப்ரோக்ராமை எழுதலாம். ஸோ பிஃபோர் நான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கோட் பண்ணிவிட்டு உங்களோட கோடை இது கூட நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 to 100 அப்படிங்கிற நம்பரை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லூப் யூஸ் பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இன்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? இன்ட் I is equal to 1 to I less than or equal to 100 to I plus plus. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1லேருந்து 100 வரைக்கும் லூப் பண்ண போகிறேன். ஓகே, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் I வந்து divisible by 3 செக் பண்ணோம். கரெக்டாக? அப்போனா என்ன, மாடுலோ 3 is equal to 0 அப்படின்னா என்ன பண்ணணும்னா print fis. கரெக்டாக? அப்படி இல்லை அப்படின்னா else if I வந்து divisible by 5 அப்படின்னா நம்ம ஃபிஸுக்கு பதிலாக பஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ 2 நம்பராலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபிஸ் பஸ் அப்படின்னு போடணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷனை தான் நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இதை எல்ஸ் இஃப்னு போட்டுட்டு நம்ம மேலே வந்து ஒரு இஃப் பிளாக் எழுத போகிறோம். இஃப் 3ஆலையும் டிவைட் ஆச்சு அண்ட் 5ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா print fis bus. இது 3மே நடக்கலை அப்படின்னா கடைசியாக எல்ஸில் அந்த நம்பரவே பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சாரி, ஐ ஓகே. ஸோ நம்ம அப்படி ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 to 100 இருக்கிற எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, இஃப் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னா ஃபிஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, மல்டிபிள் ஆஃப் 5னா பஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, 2ஆலையும் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா ஃபிஸ் பிஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்ம அதே மாதிரி 1 to 100 ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபிஸ் பிஸ்ஸான்னு செக் பண்ணுறோம். ரெண்டுமே டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா ஃபிஸ் பிஸ், அப்படி இல்லாட்டி 3ஆன்னு செக் பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி 5ஆன்னு செக் பண்ணுறோம். இந்த 3 கண்டிஷனுமே இல்லாத பட்சத்தில் அந்த நம்பரவே பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். ஓகே, 1 2 3ங்கிறப்போ ஃபிஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. 4 5 5ங்கிறப்போ பஸ், அப்புறம் ஃபிஸ். ஸோ 15ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 3ஆலையும் டிவைட் ஆகும்,
5 வால்யூம் டிவைட் ஆகும். ஸோ அதனால் ஃபிஸ் பிஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஃப்ரம் தி அரே. ஸோ நம்மக்கிட்ட ஒரு அரே கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நம்ம லார்ஜஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா 99 அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த 99 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் ப்ராப்ளம் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ஆன்சரை கம்பேர் பண்ணி செக் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த அரேவை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு இன்டீஜர் அரே அப்படிங்கிறதுனால நான் இன்டீஜர் அரேவை டிக்ளேர் பண்ண போகிறேன். நம்பர்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இதான் வந்து என்னோடய அரே. இந்த அரேவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஒரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ண போகிறேன். இன்ட் I is equal to 0லிருந்து I less than அந்த அரேயோட லென்த். ஸோ அரேயோட லென்த் ஆல்ரெடி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். nums டாட் லென்த். கரெக்டாக? அப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா int max அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் இஃப் nums of I is greater than max இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸை வந்து அப்டேட் பண்ணிடுவோம். மேக்ஸ் ஈக்குவல் டு nums of I அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மேக்ஸிமம் எலிமெண்ட் மேக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் மேக்ஸிமம் நம்பர் இஸ் அப்படின்னு மேக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமம் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது 0வாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து இன்டீஜர் கிளாஸில் டாட் மின் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? இருக்கிறதுலே ஜாவாவில் மினிமம் வேல்யூ இந்த வேல்யூ, இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மேக்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு அரே எலிமெண்ட்டை ஐட்ரேட் பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் 44 எடுத்துக்கிறேன். 44 வந்து கிரேட்டர் தென் மேக்ஸான்னு செக் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி மினிமம் வேல்யூவோட மேக்ஸிமம் தான். ஸோ அப்போ வந்து என்னோடய மேக்ஸில் வந்து இப்போ என்ன இருக்கும்னா நான் இங்கே ஒரு கமெண்ட் பண்ணி போடுறேன். ஸோ I is equal to 0ங்கும் போது மேக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸ் ஈக்குவல் டு 44 அப்படின்னு இருக்கும். I is equal to 1 அப்படிங்கும் போது வந்து 44 வந்து கிரேட்டர் தென் 66ஆன்னு செக் பண்ணோம். கரெக்டாக? ஏன்னா நம்ம மேக்ஸ் கூட தானே செக் பண்ணுறோம். இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் மேக்ஸான்னு செக் பண்ணுறோம். ஆமாம், கரெக்டு. அப்போ என்ன பண்ணோம், மேக்ஸ் வந்து 66 அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா I is equal to 2 அப்படிங்கிற போது மேக்ஸ் வந்து 66ஆக இருக்கும். கரண்ட் எலிமெண்ட் வந்து 99ஆக இருக்கும். 99 இஸ் கிரேட்டர் தென் 66ஆ? ஆப்வியஸ்லி எஸ். அப்போ மேக்ஸ் வந்து 99 அப்படின்னு அப்டேட் ஆகிடும். ஐயோட வேல்யூ 3012, அப்புறம் ஐயோட வேல்யூ 3 அப்படிங்கும் போது 77 வரும். 77 கிரேட்டர் தேன் மேக்ஸா? கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் செக் பண்ணும் 4. ஸோ 33 இஸ் கிரேட்டர் தேன் 99? நோ. நெக்ஸ்ட்டு 5. 22 இஸ் கிரேட்டர் தேன் 99? நோ. நெக்ஸ்ட்டு 6. 55 இஸ் கிரேட்டர் தேன் 99? ஆப்வியஸ்லி நோ. அப்புறம் 7 அப்படிங்கிறப்போ இந்த லூப்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ லூப்லேருந்து வெளியே வரும்போது மேக்ஸில் 99 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கான மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் இஸ் 99 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு அரே கொடுத்தாங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே.